மக்களே, இது தேர்தல் திருவிழா. 25 வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டருக்கு போன தலைவர் ஒருத்தர் படத்தை பார்த்து கண்கலங்கி இருக்காரு. அவர் என்ன நினைச்சு கண்கலங்கினாரு அப்படின்னு சோசியல் மீடியாஸ்ல ஆளாளுக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்க, பாஜகவை பருந்து கூட ஒப்பிட்டு எம்பி ஒருத்தர் பேச, அதை மறுத்திருக்கிற பாஜக மூத்த தலைவர் ஒருத்தர் வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. ஒன்றிய பட்ஜெட்டை கிண்டல் பண்ற மாதிரி பொதுமக்களுக்கு ஒரு கட்சி முட்டையை விநியோகிக்க, இன்னொரு கட்சி கூட்டத்துக்கு வந்த பெண்கள் வாழைக்காயையும் கரும்பையும் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான அரசியல் கட்சியில ஏற்பட்ட செங்குத்தான பிளவு அப்படின்னு ஏராளமான சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு தேர்தல் திருவிழால நாம பார்க்க போறோம். படையை நடத்தி போற தளபதி களத்தில் நின்று செஞ்சாதானே, போர் செஞ்சாதானே படைக்கு வலிமை இருக்கும். யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அதில் நான் போட்டியிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும். இந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இன்றைக்கு யாரோ திரைப்படத்தில் நடித்துவிட்டு எம்ஜிஆரை போல் கனவு கண்டார். ஒருபோதும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரும் பருந்து, அந்த பருந்து ஒன்றிய பாஜக, எலி தவளை எல்லாம் கூட இணைந்திருக்கின்ற கட்சிகள். பருந்து மனப்பான்மை இல்ல, பரந்த மனப்பான்மையோடு நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். இன்னைக்கு தேர்தல் பரபரப்புக்கு மத்தியில எம்ஜிஆர் நடிச்ச இதயக்கினி படத்தை சென்னை எக்மோர்ல இருக்கிற ஆல்பர்ட் தியேட்டர்ல பார்த்திருக்காரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. திரையில எம்ஜிஆரை பார்த்ததும் எடப்பாடி கண் கலங்கினது ஒரு புறம்னா, அவர் கண் கலங்கினதுக்கு விதவிதமான காரணத்தை கண்டுபிடிச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க நெட்டிசன்கள். படம் முடிஞ்சதும் மேடைக்கு போற எடப்பாடி பழனிசாமி 25 வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவை தியேட்டர்ல போய் படம் பார்க்கறதா பேசுறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு யாராரோ எம்ஜிஆர் மாதிரி ஆகணும்னு கனவு காண்றதாவும் தாவேகா தலைவர் விஜய மறைமுகமா விமர்சிச்சிருக்காரு. சொல்லாமல் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி யாரும் நினைத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு மக்கள் சக்தி படைத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயரை சொல்வதெல்லாம் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. எம்ஜிஆருக்கு நிகர் எம்ஜிஆர். இன்றைக்கு யாரோ திரைப்படத்தில் நடித்துவிட்டு எம்ஜிஆரை போல் கனவு கண்டார். ஒருபோதும் வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகரன் மாதிரி நெருங்கின ஆதரவாளர்கள்லாம் மற்ற கட்சிகளுக்கு போனதால என்ன பண்றதுன்னு தெரியாம ஓ பன்னீர்செல்வம் தவிச்சிட்டு இருக்க, அந்த தவிப்பு அதிகரிக்கிற மாதிரி அதிமுக உரிமை மீட்பு கழகத்துல ஒரு செங்குத்தான பிளவு ஏற்பட்டிருக்கு. ஓ பன்னீர்செல்வத்தோட அரசியல் ஆலோசகரா இருந்துட்டு இருந்த பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திமுக அப்படிங்கிற பேர்ல ஒரு கட்சியை பதிவு பண்ணியிருக்காரு. வர்ற 19ஆம் தேதி கட்சியை அதிகாரப்பூர்வமா தொடங்குறதாவும் அவர் திட்டம் போட்டிருக்காரு. அந்த கட்சிக்கு வலு சேர்க்கிற விதமா அதிமுக உரிமை மீட்பு கழகத்துல காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள்லாம் கூண்டோட விலகி இருக்காங்க. அறிவிக்கிறாங்க ஐயா. பிறகு வருகின்ற 23 திங்கட்கிழமை அன்று அறம் வளர்த்த நாயகி கன்வென்ஷன் சென்டர் அதில் வந்துட்டு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அதிமுக அமமுகவுக்கு நடுவில் இருந்தது சொத்து பிரிக்கிறதுக்காக போடுற பங்காளி சண்டை தான் அப்படின்னு ஓப்பனா பேசியிருக்காரு தேனி மாவட்ட அமமுக செயலாளரான காசிமாயன். சொத்துன்னு சொல்றாரே, அது என்னவா இருக்கும் அப்படின்னு 2 கட்சி நிர்வாகிகளும் யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அவர் பேசின பேச்சு. எங்களுக்கு எது காலத்தின் கட்டாயம் இந்த பங்காளி சொத்து பிரிக்கல சில மனவருத்தம் இருந்துச்சு. அதுக்காக இப்போ அவன் மனவருத்தம் எங்கள் அண்ணன் அடித்தா தம்பி பார்த்துக்கிட்டு, தம்பி அடித்தா அண்ணன் பார்த்துக்கிட்டு இருப்பானா? அதெல்லாம் இன்னும் நடக்காது. இந்த வரக்கிற 2000 சட்டமன்ற தேர்தலில் நமது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்காங்க. 16 கட்சி கூட்டணி, 16 பேர் நாங்கள் ரெடியாக கம்போர்டுக்கு வர ரெடியாக இருக்கோம். யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். இப்போ ராஜவாணியன் அவர் முதல் சொல்லியிருந்தா அமமுக நம்ம அதிமுக 16 கட்சின்னு இந்த இடமே பிடிக்காது. பூரா பூரா கட்சி முடிக்கிற வரைக்கும் போக மாட்டாங்க. அதிமுக பாஜக கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த எலி தவளை பருந்த வச்சு
ஒரு கதையா விளக்கி இருக்காங்க திமுகவோட எம்பி ஒருத்தங்க. அப்படி என்ன குட்டி கதை சொல்லி இருப்பாங்க? இப்ப யாரை நான் சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு மிக நன்றாக தெரியும். அவர்களோடு சேர்ந்துதான் அண்ணா திமுக கூட்டணி வைத்திருக்கின்றது. கூட்டணி எப்படி? அதுவும் எலியும் தவளையும் போல கூட்டணி தான். எலியும் தவளையும் ஒண்ணுக்கொன்னு எப்பவுமே சேர மாட்டாங்க. ஆனா தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக இந்த ஒரு நாள் ஒரு ஊர்ல எலியும் தவளையும் நம்ம 2 பேரும் நண்பர்களா இருப்போம். ஒரு வருஷத்துக்கு சரி இருந்துக்கலாம். நம்ம நண்பர்கள்ங்கிறத ஊர்க்காரவங்க எப்படி நம்புவாங்க? நம்ம 2 பேர் காலையும் கட்டிட்டு நடந்து போனாதான் நம்புவாங்க அப்படின்ட்டு எலியும் தவளையும் காலை கட்டிட்டு நடந்து ஊரெல்லாம் சுத்தி வர்றப்ப ஒரு குட்டை இருந்திருக்கு. குட்டையை பார்த்தவுடன் தவளை தன்னை மறந்து குட்டையிலே குறித்து விடுகின்றது. கூடவே எலியும் உள்ள போயாச்சு. தவளை நீந்திக்கிட்டு இருக்கப்ப எலி உள்ள போய் செத்து மிதக்குது. மேலே ஒரு பருந்து பார்க்கிறது. அந்த பருந்து தவளையை பார்த்துட்டு ஆஹா, தவளை கண்ணுக்கு தெரியல, ஆனா எலி ஏதோ செத்து மிதக்குதே, நல்ல இறை என்று தூக்கி செல்கின்றது. அந்த எலியோடு தவளையும் சேர்ந்து அந்த பருந்தால தூக்கப்படுது. அததான் சொல்றோம், ஒளிஞ்சு வரும் பருந்து, ஒளிஞ்சு வரும் பருந்து, அதை உணர்ந்து நீ துணிந்து நில். அந்த பருந்து ஒன்றிய பாஜக, எலி தவளை எல்லாம் கூட இணைந்திருக்கின்ற கட்சிகள், அறிந்து கொள்ளுங்கள். பாஜகவை பருந்துன்னு தமிழச்சி விமர்சிக்க எங்களுக்கு ஒன்றும் பருந்து மனப்பான்மையெல்லாம் கிடையாது அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லி இருக்காங்க பாஜகவோட மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன். நாங்க பறந்து பறந்து வந்து உதவி செய்யற கட்சின்னு வேணும்னா சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான விளக்கத்தை கொடுத்திருக்காங்க தமிழிசை. தமிழச்சி தங்கபாண்டியன் திடீர்னு அவங்க வந்து தென் சென்னையில் எந்த தெருக்களுக்கு எப்படி அவங்க பணியாற்றினாங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு திடீர்னு அவங்க கருத்து பருந்து மாதிரி இல்லை, பறந்து எல்லோருக்கும் உதவி செய்கிறதா எங்களோட கூட்டணி. நான் கேட்குறேன், இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லாரும் கையை பிடித்து உயர்த்தி நிச்சயமாக ஒரு பரந்த மனப்பான்மையோட, பருந்து மனப்பான்மை இல்லை, பரந்த மனப்பான்மையோடு நாங்கள் கூட்டணி அமைத்து இருக்கிறோம். இன்னைக்கு தேர்தல் தேதியை இன்னும் அறிவிக்கல, அதுக்குள்ள வித்தியாசமான பரப்புரைகளை அரசியல் கட்சிகள்லாம் தொடங்கிட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு திமுக தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருக்கக்கூடிய நிலையில தான் அதை எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ல. அதுக்காக திருமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளிக்குடியில திமுக நிர்வாகிகள்லாம் ஒரு வித்தியாசமான நடைமுறையை செய்யறாங்க. என்ன பண்றாங்கன்னா, முட்டையை எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணி நூதனமா ஒரு கம்பெயின் பண்ணியிருக்காங்க. நிதிய மூட்டை 200 ரூபாய் 100 ரூபாய் 500 ரூபாய் வரிய மூட்டை நம்மகிட்ட வாங்கிட்டாங்க. திரும்ப 500 ரூபாய் வரி வாங்கிட்டு நம்ம ஊர்ல எந்த நீங்களே வெறும் பொங்கல் மூட்டை வச்சுட்டு போனோம்னு ஏத்துக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு எந்த நீதியும் தரதில்லை, நமக்கு முட்டை தான் கொடுத்துருக்காங்க. அதை சிம்பாலிக்கா சொல்றதுக்கு தான், அதை தெரியப்படுத்துறதுக்கு, மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த முட்டையை கொடுக்குறோம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் நமக்கு முட்டை கொடுத்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு 234 தொகுதியிலையும் நம்ம முட்டை தான் கொடுக்கணும். திமுக கூட்டணி எல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கு, அதே கட்டுக்கோப்போட தேர்தலையும் சந்திக்கும் அப்படின்னு நம்பிக்கையா பேசியிருக்காரு விசிக தலைவர் திருமாவளவன். திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படின்னு திட்டவட்டமா தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. திரு வேணுகோபால் அவர்கள் கூட நேற்று செய்தியாளர்களை சந்திக்கிற போது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் உள்ளது, அதில் குழப்பமில்லை என்ற கருத்தை அழுத்தமாக கூறியிருக்கிறார். ஆகவே திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாகவே இருக்கிறது, கட்டுக்கோப்பாகவே இருந்து தேர்தலை சந்திக்கும். தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய சலசலப்பு இது எல்லா கூட்டணியிலும் ஏற்படும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஒரு பவர் ஷேர் கேட்குறாங்க, அது கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதாங்கிறத நெகோசியேஷனில் தான் முடிவாகும். இப்படி கேட்கறதுனாலே ஒரு கூட்டணி உடைஞ்சிடாது. அவங்க கேட்கறதுக்கு கூட்டணி கட்சிங்கிற ஒரு உரிமையோடு கேட்குறாங்க. நான் உங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம், உங்களுக்கான வெற்றிக்காக நாங்களும் பாடுபடுறோம், காலங்காலமாக உங்களுக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம், அதனால் எங்களுக்கு இந்த முறை அதிகாரத்தில் ஒரு பகிர்வு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? அது ஒன்றும் தப்பு கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது பொருந்தி வராது அப்படின்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுக்கு அடுத்த கட்டமாக நெகோசியேஷனில் அது முடிவாகும். அது என்ன எப்படி பொருந்தி வராதுன்னு அவர் சொல்கிறாருங்கிறத அவங்க பேச்சுவார்த்தையில் விளக்குவாங்க. இல்லை அது பொருத்தமாக இருக்கும், எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மறுபடியும் அவங்க அழுத்தம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஒரு கூட்டணி உடையாது. கட்டாயமாக திமுக கூட்டணியில் தான் காங்கிரஸ் இருக்கும், இந்த கூட்டணியில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. சட்டமன்ற தேர்தலில் நான் கண்டிப்பா போட்டி போடுவேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்கக்கூடிய கட்சி தலைவர் ஒருத்தர் அது எந்த தொகுதிங்கிறத கட்சி மாநாட்டில் தான் சொல்லுவேன் அப்படின்னு பேசியிருக்காரு.
யார் அவர்னு பாப்போமா? 234 தொகுதிகள் அதாவது வேட்பாளர் அறிமுகம் செய்கிறீங்க. சீமான் அவர்கள் அதில் ஒருவரா? ஆமாம், அப்புறம் படையை நடத்தி போகிற தளபதி அப்புறம் களத்தில் நின்று செஞ்சால் தானே, போர் செஞ்சால் தானே படைக்கு வலிமை இருக்கும். அது 2 நாள் தானே இருக்குது, அதுக்குள்ளே எந்த தொகுதின்னு யார் யார் எந்தெந்த தொகுதியில் போட்டிடுறாங்கங்கிற அதை சொல்கிறதுக்கு தான் அதை சொல்கிறதுக்கு தான் மாநாடு. யார் யார் எந்த தொகுதியில் போட்டிடுறாங்கன்னு மொத்தமாக அறிவிச்சிருவோம். அதில் நான் போட்டிடுற தொகுதியும் உங்களுக்கு தெரிய வந்துடும். தேர்தல் வேற நெருங்கிடுச்சு, இனிமேல் பெண்களை எல்லாம் கவர மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்ல அப்படின்னு களமிறங்கின திருச்செந்தூர் பாஜக நிர்வாகிகள் என்ன பண்றாங்கன்னா, குத்துவிளக்கு பூஜைக்கு ஏற்பாடு செய்யறாங்க. 4008 பேருக்கு அனுமதின்னு சொல்லிட்டு பார்க்குற எல்லாருக்கும் டோக்கன் கொடுக்குறாங்க. இதனால கூட்டம் அதிகமாகி தள்ளுமுள்ளெல்லாம் அங்கே ஏற்படுது. இதனால கடுப்பாகி போன பெண்கள் நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கும் போதே பந்தலுக்காக வச்சிருந்த வாழைக்காய், கரும்பு இது மாதிரி எல்லாத்தையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான அரசியல் கண்டென்ட்களோட உங்களை தினமும் வந்து தேர்தல் திருவிழால சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் நேயர்களே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.